ஹேமமாலினியோடைய பையன் எம்எஸ் பாஸ்கருடைய மருமகன் எனக்கு டப்பிங் இந்தாப்பா வச்சுக்கன்னு எவனும் தூக்கி கொடுக்கல. கலைத்தாய் மகன்னு சொல்லுவேன். ஸோ அவரே என்னை வளர்த்ததுனால. எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் முடிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா? திருப்பிலாம் கேள்வி கேட்பாரா? ஒன்று குழந்தைத்தனம் இல்லை குரங்குத்தனம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஒன் அக்செப்டட் சார். குரங்குத்தனமா? சரி, ஓகே. என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் மூட் சார் ஃபர்ஸ்ட். இதுமா இப்போ இது லவ் மூட்ல இல்லையா? இல்ல, ஒரு ரொமான்டிக்கா ஒரு லவ். ரொமான்டிக்கா? ஐயோ, விட்டுட்டு போயிட்டு அவகிட்ட ரொமான்ஸு. உன்னை விட ஜம்முன்னு கும்முன்னு டாப்புன்னு டக்குன்னு கல்லரா பக்காவா செம்மையா எனக்குனே ஒருத்தி வந்துட்டா நீ எக்கா கேட்டுப்போ. Hi, hello, vanakkam. So today we are having an amazing dubbing director, dubbing artist and an upcoming actor with us. So இவரை பற்றி இவர் குரல் தாங்க பேசும். நான் வந்து பெருசாக இன்ட்ரடக்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக அவரை வந்து வெல்கம் பண்ணலாம். Yes, we are having Keerthivasan with us. வணக்கம் சார். வணக்கம். How are you? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கீங்க. உங்கள் குரல் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்காது. நான் சூப்பராக இருக்கேன்னா அது கேமராவோட அது. நான் என் குரல் வந்து வாய்ஸ்லாம் வாய்ஸான சின்ன வயசுலேயே கிண்டல் பண்ணது தான் என்னை சுற்றி இருந்தவங்களாம். பட் என்னோட வாய்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் ஆடியன்ஸ், ஃபேன்ஸ், மை லவ் செல்லங்கள், குட்டிகள் அவங்களால. ஸோ அவங்களுக்காக தான் ஒவ்வொரு படங்களும் பேசும்போது சம்திங்ஸ் இன்புட் ஏதாவது கொடுக்கறது. ஸோ நார்மலாக பார்க்கும்போது ஏதாவது இருக்கிறது அப்படியே பேசாமல் அவங்கள போய் சேர்ற மாதிரி சில வார்த்தைகள் போடுறது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க மனசில் இருக்க. வாவ், ஓகே. ஸோ ஃபைன். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ தேனப்பன் சாரோட ஆஃபீஸில் நடக்குது அப்படிங்கிறத உங்கள் பெக்குலியரான ஸ்பெசிஃபிக்கான இந்த வாய்ஸ் தான்ப்பா மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ரீச் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ஸ் இருக்கும் தெரியும்? இந்த வாய்ஸ் தான். இந்த இன்டர்வியூ தேனப்பன் சாருடைய யூடியூப் சேனலுக்காக இங்கே ஸ்ரேயாவா எடுக்கிறாங்க. கீர்த்திவாசன் பேசிட்டு இருக்காரு. அவ்வளோதான் வாய்ஸ். இல்லையா? ஒரு இந்த நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அது பேசுனாங்க இது பேசுனாங்க. இந்த என்னன்னா நான் சும்மா போயிட்டு நான் 2 ஜூஸ்னு அப்படின்னாலே சைட்லேருந்து யாராவது 2 பேர் திரும்பிடுவாங்க, அண்ணன் அந்த படத்தில் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஸோ என்னோட வாய்ஸ் தான் என்னுடைய அடையாளம். நார்மல் வாய்ஸ் தான் என்னோட அடையாளம். ஓகே. ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே வந்திருக்கீங்க. டப்பிங் ஆர்டிஸ்டாக இல்லை, நான் ஆக்சுவலி சவுண்ட் இன்ஜினியராக தான் 9 வயசுலேருந்து சவுண்ட் இன்ஜினியராக ஆனேன். நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனது பிஃபோர் 20 years 23 years பேக். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் சவுண்ட் இன்ஜினியர், டப்பிங் டைரக்டர், ரைட்டர், இந்த மாதிரிலாம் 15 வயசில் ரைட்டர் ஆனேன், 9 வயசில் சவுண்ட் இன்ஜினியர் ஆனேன். அதுக்கப்புறம் அப்படியே போய் யாரெல்லாம் கிண்டல் பண்ணானுங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக நல்ல ஒரு பேரும் புகழோட சீரும் சிறப்புமா. நீங்க சொன்ன இயர்ஸ் வந்து எங்களுடைய உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுடைய இயர்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. நிஜமாங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கீர்த்திவாசன் என்ன அப்படியே இருக்காரு அப்படின்னு உங்களை எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? அப்படி கேட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க வந்து நிறைய பசங்க வந்து வயசு அங்கிள்லாம் சொன்ன வாயில அடிப்பா. பட் என்ன லைக் சார் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து உங்கள் வாய்ஸை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் சார்ங்கும் போது ஓகே. ரொம்ப சின்ன பசங்க சொல்லும் போது ஓகேவா இருக்கும். என்னடா என்னடா 30 வயசுலாம் வந்து சின்ன வயசு நம்மக்கிட்ட வந்து பேசினா சரி ஓகே, அதுவும் ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ஓகே. ஸோ நிறைய படங்கள் இல்லை இப்போ அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இனிஷியல் டைம்ஸில் தெரியாது. இப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் இனிஷியலாக நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த இவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து மக்களுக்குள்ளே வரும். பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, ஓகே ஸோ இவர் தான் அந்த இதுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் அது நிறைய பேருக்கு வரும். இப்போ லைக் எங்கேயுமே தெரியாமல் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இப்போ ஓகே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது யோ நீ தானே அந்த வாய்ஸு அப்படின்னு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ எவ்ரிடே இஸ் லேர்னிங் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் நம்மளை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் அவங்களுடைய பேச்சு வார்த்தை வட்டாரத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பேசி நான் மறந்தே போயிருப்பேன். அது நான் தான் பேசினேன்னா அப்படிங்கிறது என் வாய்ஸ் கேட்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி வீடியோஸை அனுப்புவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க எனக்கு கொடுக்குற ஒரு பாராட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட்
நான் மறந்து போனேன், நான் பேசி மறந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவங்களுடைய சைல்ட்ஹுட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது எப்படா பேசினேன் அதுக்கு அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். ஓ, அது ரொம்ப வருஷம் ஆச்சோ எப்படா பேசினேங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் when you crossed too many 2000 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனையோ வந்து வச்சுக்க முடியும். ஓகே பாயிண்ட் அவுட் பண்ணால் ஓகே பாயிண்ட் அவுட் பண்ணல. இப்போது உங்கள் ஏஜுக்கு ஒர்க் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூங்கிறது மேபி ஞாபகம் இருக்கலாம். ஓகேவா, மேபி ஞாபகம் இருக்கலாம். 3 வயசும் போது உன்னுடைய 4 வயசும் போது தீபாவளிக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டேன்னு கேட்ட ஞாபகம் இருக்குமா? இல்லை, இருக்காதுல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் போட்டேன்னாலே அப்படி யோசிப்போம். ஸோ அக்ராஸ் ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் வந்து குழி பறிக்கிறவனை ஜம்ப் பண்ணணும். ஓகேவா, ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்ககிட்ட ஏமாறுற மாதிரியே நடிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு பேமெண்ட்டையும் வாங்கணும், வேலை வாங்கணும். அப்படி நடந்தது. நீங்க ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? என்ன மேட்டர்னா, நான் நிறைய வெளியில போய் வேலை செஞ்சதில்லை. நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வேலை செய்வேன். அண்ட் என் தம்பிங்க சபரி அந்த மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்யறதுனால அந்த மாதிரி யாரும் நம்மளை ஏமாத்துறதில்ல. பட் சம் அவுட் ஆஃப் இப்போ ரீசன் சம் அவுட் ஆஃப்ஸில் பண்ணும்போது ஏமாத்துறதுன்னு இல்லை, பட் நம்ம ஒரு ட்ரஸ்ட் வைப்போம். ஓகே, இப்போ கீர்த்தியோட வேல்யூ தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் பேசிடுவோம். பேசிட்டு வரும்போது பேமெண்ட்டு வந்து ஏன் அப்படிங்கும்போது அது எல்லாமே ஒரு லேர்னிங் தான். ஸோ அவங்க இது தான் பட்ஜெட்டு, லோ பட்ஜெட்டு, இந்த லோ பட்ஜெட்டுன்ற வார்த்தையை அவன்டா கண்டுபிடிச்சா அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஸோ அதனால சரி ஓகேன்னு விட்டுருது. இது அவங்க தப்பு இல்லை, நம்மளோட தப்பு. போகும்போது என்னோடய பேமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா நமக்கும் வந்து என்னப்பா கம்மியாக கொடுத்துங்க அப்படின்ற எண்ணம் வராது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா காந்தாராவில் வந்து டப்பிங் டிரெக்டராக இருந்திருக்கீங்க. அஸ் வெல் அஸ் 12th ஃபெயில் படங்கள்லாம் எனக்கு அந்த படமே ரொம்ப இமோஷனலாக இருந்தது. அதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் அந்த மேட்ச் பண்ண வச்சீங்க பார்த்தீங்களா? எல்லாம் மேட்ச் பண்ணுறதுலாம் இல்லைடா தங்கம், நான் அப்படி தான் பேசினேன். ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது ஹிந்திலையும். அண்ட் நான் பேசும்போது அந்த ஒரு ஃபீல் வந்துடுவாங்கள, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இதாக இருக்கும். என்னடா படம் போர் அடிக்குமா அப்படின்னா, வாய்ஸ் படம் ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீன்ஸும் சரி வாய்ஸ் ஓவர்ஸும் சரி நான் ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன். ஸோ அது நிறைய பேரை கனெக்ட் பண்ணிச்சு. எனக்கு வந்து நமக்கு படிப்பு சுத்தமாக வரவே வராது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் படிப்பு பட்ட படத்தையாவது எடுப்போமே. எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் முடிச்சிருக்கேன், அதுக்கு மேலே நான் போகல. லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான வே தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நானா திருப்பிலாம் கேள்வி கேட்பாரா? இல்லை, சும்மா கேட்குறேன். விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மீடியாவில் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் படித்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா? லேர்ன்டு தான். ஐ வாஸ் லேர்னிங் எவ்ரிடே. எனக்கு படிப்பு வரல அப்படின்னு நான் விட்டேன். ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு அவங்களை ஏமாற்றி நம்ம படிக்கிற மாதிரி காப்பி அடித்து போய் 11-12 காலேஜ் ஃபீஸை கட்ட வச்சு அங்கேயும் காப்பி அடித்து அரியரை வச்சு எதுக்கு பெற்றவங்களை ஏமாற்றணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இது வரும், அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு நார்மலாக. பட் அந்த அந்த ஒரு பேசிக் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணது 10th போதும். இதுக்கு நான் யாரையும் வந்து இவர் 10th அவரும் 10th தான் முடிச்சிருக்காரு யாரையுமே எக்ஸாம்பிளாக சொல்ல. நமக்கு நம்ம 8ஆவதோடய போதும்னு நினச்சோம். பட் சரி ஓகே, ஒரு மினிமம் டிகிரி இல்லைனாலும் ஒரு மினிமம் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஓகே 10வது சரி ஓகே. இப்போ உங்களை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி சார் இப்போ எவ்வளோ பெரிய செஞ்சு எவனுமே அதை பண்ணாதீங்க. 2வது சீரியஸ்லி அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து படிப்பு வரல அப்படின்னு இருக்காம சின்ன வயசுலேருந்தே வாஸ் இன் டு ஃபீல்டு ஸ்டூடியோ. நான் பிறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா டப்பிங் பேசிகிட்டு இருந்தாங்க. டப்பிங் பேசி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, பிறந்துட்டேன். 4-5 நாளில் தூக்கிட்டு டப்பிங் போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாசமாமா கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னை தூக்கி வளர்த்தது எங்கள் மாமா தான், எம்எஸ் பாஸ்கர் தான். ஸோ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் வாஸ் கலைத்தாயின் மகன்னு சொல்லுவேன். ஸோ அவரே என்னை வளர்த்ததுனால ஸோ எனக்கு அது இன்னும் அந்த கலைக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. ஸோ ஆனால் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் மாமாலாம் டிகிரி, மாமாலாம் நல்லா படிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் தினமும் மாமா படிப்பார். இப்போது மாமா படிச்சிருக்காரு. மாமா எனக்கு கதை சொல்லும்போது கூட எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக இருக்கும். இல்லை தமிழை வந்து எங்களுக்குள்ள தமிழே வந்து அதாவது எப்படின்னா
என் பேச்சுலேயும் தமிழ் இருக்கும், மூச்சுலேயும் தமிழ் இருக்குன்ற மாதிரி பாசமாமா கிட்ட வளர்ந்ததுனால, ஸோ ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் இஸ் ப்ரீத்திங். அப்படி நான் கற்றுக்கிட்டது அதிகம். அண்ட் நான் சின்ன வயசுல ஏதோ படங்கள் பண்ணேன், ஹாலிவுட் மூவிஸ். கேட்டு கேட்டு உங்களுக்கு ஒரு 10 வாட்டி நீங்கள் ஒரு மாதம் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஊரில் போயிருங்களேன், அந்த ஊருடைய லாங்குவேஜ் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துடும். தட்ஸ் ட்ரூ. ஆமாம். ஸோ என் சுற்றி ஏகப்பட்ட மொழிகள், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஐ லேர்ன்ட். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் இப்போ? சுமாரான ஒரு 3-4, உத்த மதிப்பான ஒரு 6-7. ஸோ அந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ நைஸ். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா MS பாஸ்கர் சார், ஹேமா மாலினி மேம், இப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ஈஸியான விஷயமா இருந்ததா, டஃப்பாக இருந்துச்சுன்னா? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வராங்க அப்படிங்கிறனால ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே இவங்க வராங்க, இவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து யோசிக்கிற ஆட்கள் இருந்தால். அதுக்கு தான் பிகினிங்லேயே சொன்னேன், ஹேமா மாலினியோடைய பையன் MS பாஸ்கருடைய மருமகன் எனக்கு டப்பிங் இந்தாப்பா வச்சுக்கன்னு அவனும் தூக்கி கொடுக்கல, உன் வாய்ஸ் எல்லாம் கேட்க முடியாதுன்னு இவனுக்கு ஓரமாக உட்கார வச்சப்பதான் நான் சவுண்ட் இன்ஜினியர்ன்ற அவதாரமே எடுத்தேன். அதனால தான் நீங்கள் அப்படி வரணும்னு நினைச்சீங்க? ஆமாம், நான் சவுண்ட் இன்ஜினியர் ஆனோம். ஓகே, டப்பிங் ஆர்டிஸ்டாக பேச முடியாது, எனக்கு இன்டெல் பண்ணிட்டல. அவனை நான் பழி வாங்கணும், என்ன பண்ணுறான்? அவன் யாருக்கு பயப்படுறான்? ரெக்கார்ட் பண்ணுறவனுக்கு பயப்படுறான். வாடா ரெக்கார்ட் பண்ணுறான்னு 9 வயசுல சவுண்ட் இன்ஜினியர் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் தான் இன்டு டப்பிங். நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்காது. ஆமாம். ஆனால் அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தன் தப்புன்னு சொன்னான்னா அவனை சுத்தமாக நமக்கு பிடிக்காது. ஸோ இதுதானே நம்ம அதாவது இப்போ காந்தாராலே இருக்கும் வச்சுக்கோங்களேன். காந்தாரோட மெயின் இது வச்சுக்கிட்டிங்கன்னா, காந்தாராவுக்கு சபரிநாதன் போய் டைலாக் எழுதிட்டு வராப்புல, நான் டப்பிங் டைரக்ஷனுக்கு உட்கார்றேன். வி ஆர் ஃபைட்டிங். எதுக்கு? அந்த ஒர்க்கு நல்லா வரணுங்கிறதுக்காக. ஸோ காந்தாரோட மெயின் லீடே எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பை நம்மளை சுற்றக்கூடாது. அதுதான் அந்த கதையோட ஒரு இதுவே. நாட் ஒன்லி இதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், அது வாழ்க்கையோட தத்துவமே அதுதான். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நெருப்பு இருக்கும். அதை நம்மளை சுடாமல் பார்த்துக்கணும். அது நம்ம சுடுற மாதிரின்னா நம்ம ஆணவத்தில் ஆடுறோம்னு அர்த்தம். அதை அடுத்தவனை தாக்குற மாதிரி வேணால் நம்ம பண்ணலாம், நம்ம தன்மானத்தை தொட்டால் தாக்கிட வேண்டாம். ஸோ அப்படி வரலாமே தவிர, ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஐ லவ், எல்லாத்தையும் லவ் பண்ணுவேன். சம்பந்தமே இருக்காது. ஒரு நாய்க்குட்டி சண்டை போடுறது லவ் பண்ணுவேன், நாய்க்குட்டி பால் குடிக்கிறது லவ் பண்ணுவேன், ஒரு புறா எங்கேயாவது பார்த்தோன்னா லவ் பண்ணுவேன், ஒரு யாராவது ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதில் ஏதாவது க்யூட்னஸ் இருந்தால் அதை பார்த்து லவ் பண்ணுவேன். பொண்ணுங்க வந்து அப்படின்னாலே லவ் பண்ணுவேன், அது வேற விஷயம். ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஈஸியாக அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னா, someone who wanted to mention my friend கேப்டன் அமெரிக்கா கார்த்திகேயன் அப்படின்னு தான் சொல்லுவோம். லைக் எப்படின்னா, லைக் இதான் டைலாக்னா மற்ற ரைட்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத அவன் மைண்டில் ஏறிடுவோம். ஓகே. ரொம்ப சின்ன வயசுலேருந்து மீன்ஸ் வெரி லாங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய படங்கள் மேக்ஸிமம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்திக் வந்து நான் என்ன கேள்வி டப்புன்னு பிடிச்சிக்கிறது கார்த்திக், அந்த கிராப் பண்ணுற கார்த்திக். ஓகே. ஒருத்தர் வந்து ரொம்ப டிலேவா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் வந்து ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஒருத்தர் டைலாக் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே அவனை நான் வச்சு செஞ்சேன். இதில் யார் அப்படின்னா, இது யாருன்னா டிலேவாக பேசுவாங்க ஆனால் நல்லா பேசுவாங்க. அதான் கேட்குறது என் பொண்டாட்டி. நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட், சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆனால் நான் டப் பண்ண பேச மாட்டான். ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடில் இருப்பேன், அந்த வைப்லேயே இருப்பேன். அவளை அதாவது ஆடியோவில் வந்து 48, 44 சாம்பிள் ரேட்ஸ் இருக்கும். இது வந்து டெக்னிக்கல் வேர்டு. இது 44, 48 இதுனா 44 ஸ்பீடில் இருக்கும், 48ங்கிறது இருக்கும். என் பொண்டாட்டிக்கு நான் வச்சு அவன் 48ல் ஆரம்பிப்பாளே அப்படின்னு. என்னன்னா லைக் அந்த இது என்னோட வாட்ச் எங்கே இருக்குது அப்படின்னா, அவளோட ஆன்சர் அது அந்த அந்த கபோர்டில் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்க்ஸ் அப்படின்னு. ஆனால் என்னை திட்டணும்னு ஆரம்பிச்சிட்டானா நான் கேட்பேன். அப்படியே திட்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன், சும்மா இது பண்ணுறது, வயசு ஆகிடுச்சு, பொறுப்பு ஆகிடுச்சு, இப்படி போவோம். ஒரு டைலாக்கை கொடுத்தா ஸ்லோ மோஷனில் பேச வேண்டியது என்னை திட்டணும்னா மட்டும் உனக்கு எங்கேருந்து வேகம் வருது. ஸோ அது நண்பன்னா இது மனைவி. எதுக்கெல்லாம் திட்டு வாங்குவீங்க மெயினா? எல்லாத்துக்கும். இப்போ லேட்டுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது பொண்ணுங்க இவ்வளோ பார்த்தா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கனால
லைக் ஆக்சுவலாக எப்படின்னா என் ஒய்ஃப் அந்த பீரியடில் இப்போல்லாம் வந்து திட்டுறதெல்லாம் கிடையாது. எதுக்கு இருந்தாலும் திட்டுவாங்கிறது மீன்ஸ் அது ஒரு விளையாட்டுத்தனமா இல்லை ஏதாவது நான் பண்ண ஏதாவது ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதில் இது இல்லை குரங்குத்தனம் இருக்கும். ஒன்று குழந்தைத்தனம் இல்லை குரங்குத்தனம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஒன் அக்செப்டன்ஸ் சார் குரங்குத்தனமா சரி ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணால் அவளுக்கு பிடிக்காது. அவன் சொன்னல ஷீ இஸ் பிராண்டாக தான் போவாங்க. ஸோ ஒரு பெரிய ஷாப் போகிறோம், ஒரு ஹெச்எம் போனால் எல்லோரும் எப்படி நடப்பாங்க போவாங்க ஒன்று இருக்கும். நான் அப்படியே ஃபோனை காதில் எடுத்து வச்சேன். அது ஓகே வச்சா அது என்ன நானும் லைப்ரரிக்குள்ளேயே வந்திருக்கேன் என்ன சரி ஓகே போட்டு வெளியில் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டுவாங்க. தவிர அப்ரிசியேஷன் வந்து நான் இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு நான் இருக்கேன், ஓரளவுக்கு ஒழுங்காக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான், ஒய்ஃப் தான். ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அவங்க ஒய்ஃப் வந்து? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க பார்ட்னர்ஸ்குள்ள வந்து அந்த அப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து அந்த டைம்ஸில் இருக்கான்னு தெரியல, பட் சம்ஹவ் த பீப்புள் ஆர் எமர்ஜிங் அப்படிங்கிறதுனால பாராட்டுறாங்க. பட் அந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக பாராட்டுவாங்களா? சூப்பராக பண்ணியிருக்கப்பா அப்படின்னு? ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கும் அவ்வளோதான் இருக்கும், பாராட்டும் அவ்வளோதான் இருக்கும். நைஸ், அது ஜென்யூனாக இருக்கும். ஆமாம். ஓகே, ஹவு பட் எம்எஸ் பாஸ்கர் சார்? அவர்கிட்ட இருந்து சீக்கிரமாக நாங்கள் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டால் கூட அழகா அந்த கேள்வியை வந்து எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுமோ சொல்லிடுவார். எதுலேயுமே ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்க மாட்டார். நான் இத்தனை நாள் அவர்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ்ல பேசினதுல சொல்றேன், இட்ஸ் வெரி சட்டில். அந்த இடத்துல இருந்து ஏதாவது வார்த்தை வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், வராது, வந்ததே கிடையாது. இங்க வர்ற நீங்க எதிர்பார்க்கலனாலும் வந்துகிட்டே இருக்கும். பட் அவர் எப்படி, அவருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சொல்லுங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மாமாவோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். எவ்ரி டே ஐ லேர்ன் சம்திங். அண்ட் நான் டைலாக் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்க மாமா பேசுறாரு அப்படிங்கும் போது அதை நான் பெருமையா நினைக்கவா பயமா நினைக்கவா என்னமோ நினைப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே மைண்டுக்குள்ள வந்து அப்படியே ஒரு பிளாங்க் ஸ்மெல் இருக்கு. ஏன்னா நான் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு என்னன்னு. ஸோ மாமாவுக்கு வந்து டப்பிங் எடுக்கிறது வந்து எனக்கு வந்து நிறைய படங்கள் காம்பினேஷனாக இருக்கும். மாமா கிட்டேருந்து நான் டப்பிங் நான் சொல்லி கொடுத்து மாமா பேசினாரு அப்படிங்கிறத விட நான் பண்ண படத்தில் எங்கள் மாமா பேசினார் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன்லாம் சொன்ன எக்ஸெப்ட் பண்ணிப்பாரா? மாமா பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 100% எக்ஸ் பண்ணிப்பார். பர்ஃபெக்டாக இருந்தால் 100% எக்ஸ் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி நான் சொல்கிற டைலாக் தப்பாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஃபீல் போகும். இந்த ஃபீல் போயிடுச்சுன்னா நான் திட்டு வாங்க போறேன் பாரா கீர்த்தி வாசடி. ஸோ அந்த இடத்துல என்னன்னா அந்த லிப்புக்கு டைலாக் என்ன வருது, வாயன்னு போயிட்டு டைலாக் இல்லாமல் இருக்கக்கூடாது மாமாக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல திட்டுவாங்க. ஓகே, கீர்த்தி வாசன் அவர்களை பார்க்கும்போது ஒரு துருன்னு இன்னும் அந்த ஒரு சின்ன பையனோட ஒரு ஆட்டிடியூட் அப்படியே இருக்குது உங்ககிட்ட பார்க்கும்போது. பட் எம்எஸ் பாஸ்கர் சார் பார்க்கும்போது அப்படியே காமா இருப்பாரு, சொல்றதுக்கெல்லாம் அப்படி இப்படியே தான் ஒரு நாடிங் இருக்கும், பதில் மட்டும் கரெக்டா வரும். அதுக்கு பேர் என்னன்னா இஸ் ரீடிங் யூ. அண்ட் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு இஸ் ஜட்ஜிங் யூ. உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதையும் முன்னாடி பண்ணிடுவார். ஸோ அதுதான் அந்த அனுபவம். இது கீர்த்தி கிட்ட எப்படி இருக்குன்னா நீ கேள்வியே கேட்கக்கூடாது, நானே பேசிடுறேன், நானே முடிச்சிடறேன், இவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். பட் இது எல்லாமே அப்படி தானே. ஒரு வீட்டில் ஒரு பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாமா. ஆனால் மாமாவோட சின்ன வயசு குறும்பலும் வேற ரேஞ்சுக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று ப்ளீஸ், ஏதாவது அவர் பண்ண ஒரு அட்டூழியம் எங்களுக்கு தெரியணும். ஸோ அது திடீர்னு இதெல்லாம் வந்து எப்படி ஓகே கீர்த்திவா அப்படின்னு சின்ன வேணும். ஆமாம், கட்டில் இருக்கும் அந்த டைம்லலாம், இரும்பு கட்டில் தான். காலையில் ஒரு 10 மணிக்கு கொண்டு போய் அந்த இரும்பு கட்டில் பிடிங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டாங்க. போட்டு வந்துட்டு ஒரு 12 மணிக்கு போல் கொதிக்க வெந்நீர் வைக்கலாம் கீர்த்திமா. எதுக்கு அப்படின்னா அந்த கொதிக்கிற தண்ணி அப்படியே மேலே ஊற்றிக்கிட்டு மேலே 12 மணிக்கு அந்த இரும்பு கட்டில் போய் படுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உன் கற்பனையில் தீய வச்சு கொளுத்த மாமா அப்படின்னு. ஸோ இப்படிலாம் சின்ன விளையாட்டாக இருக்கும். அதே மாதிரி சீரியஸாக உட்காந்து ஏதாவது விஹெச்எஸ் டெக்கு அந்த டைமில் கேசட் எல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த டெக்கு கனெக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிடுவேன், படப்படன்னு பண்ணிடுவேன். ஓகே அவருக்கு எதாவது வேணும்னா நான் தான் செட் பண்ணி கொடுப்பேன், எல்லாமே போட்டு பண்ணிடுவோம். கார்ட்டூன் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீன் மிஸ் ஆக போகுதுன்னா டமால்னு ஸ்டில்ல போட்டு டமால்னு போயிட்டு வருவோம். இது பண்ண பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்னு வரும். இது மைண்டில் வச்சுட்டு ஒரு வாட்டி சீரியஸாக கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு, பாப்பா இருக்கும் ஸ்டில் பண்ணிட்டு போ அப்படின்னு ரிமோட் எடுத்து அமுக்குறோம் ஸ்டில்லால
என்னடா அப்படின்னு நமக்கு பார்த்தா சைடில் சிரிப்பு பாஸ் மாமா என்னடான்னு பார்த்தா நம்ம மைண்ட் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஆனால் அப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது VHSல இல்லை, அது டிவியில் ஓடிட்டு இருக்கு. நான் எங்கே ஸ்டில் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அண்ட் ஐயோ நாங்க நினைச்சே பார்க்கல MS பாஸ்கர் சார் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பயங்கரமான விளையாட்டுத்தனம் இருக்கும், பயங்கரமான விளையாட்டுத்தனம் இருக்கும். அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்றதுல மற்றபடி ஸ்டில் ஒரு பொறுப்பு வந்து இருக்கு. ஒரு இது வரும்போது அதை மெயின்டைன் பண்ணும்ல. உனக்கு எப்படா பொறுப்பு வரும்? என் பொண்டாட்டி இந்த சீனை பார்க்கும்போது கேட்டுக்கிட்டு இருப்பா, அவன் மைண்ட் வைஸ் அது அதையும் இப்பவே சொல்லிடுறேன். வரும், பொறுமையா வரும், பொறுமையா வரும். நைஸ். அவரோட சன்னுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஆதி வந்து லைக் அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஜாலி தான், என்ன மாதிரியே தான், பயங்கர துருத்துரு இருப்பார். பட் வெளியில பப்ளிக்ல வந்து பிகாஸ் ஹேஸ் அ ஃபேம்ல ஒரு ஆர்டிஸ்ட், நமக்கு தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆச்சு. அதனால பட் ஸ்டில் நீங்க வந்து ஆக்டிங் குள்ள வரீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொறுமையா இருக்கணுமா, செட்டில்டா இருக்குமான்னு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ண. பட் சி நாம ஏன் முதல்ல மற்றவங்களுக்காக நம்ம மாத்திக்கணும்? மாத்த வேணாம் சார். நாம நாமளா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். அடுத்தவங்களுக்காக பார்க்க என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சந்தோஷம் வந்து கெட்டு போயிடும். ஓகே, இவன் திட்டானே அப்படின்னு வந்துச்சு நம்ம மைண்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அவன் திட்டானே நட பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிட்டான்னு வைங்களேன், நமக்குள்ளேயே ஒரு சிரிப்பு வந்துடும். அவனை பைத்தியமாக தான் பார்க்க ஆரம்பிப்போம். அவன் நம்மளை திட்டான் அப்படின்ற எண்ணம் நமக்கு வராது. ஸோ நைஸ். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நடிப்பில் சொல்லுங்க. எதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கமிங் இன் டு திஸ் ஆக்டிங் அப்படிங்கும் போது ஏன் நடிப்புக்கு வரேன் அப்படிங்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து வாய்ஸே எது இருக்குன்னா வாய்ஸ்லயே எங்களை இவ்வளோ இது பண்ணுறல, நீ நடிச்சா நல்லா இருக்கும், நான் நடிக்க வேணேன் அப்படின்னு. என்னையா நம்புறீங்க? சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் லைக் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இந்த இயரோட எண்டில் அந்த வெப் சீரிஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படங்கள் கிடையாது. அது எதில் ரிலீஸ் ஆகிற மாதிரி சார்? இன்னும் பிளான் பண்ணல, இப்போ தான் ஸ்கிரிப்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடிக்கிற போது எழுதும் போது இவருக்குன்னு ஏற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேற சில நீங்க தான் அதுல ஹீரோவா? இல்ல இல்ல இல்ல, சும்மா கேட்டு பார்த்தேன், எங்களுக்கு ஒரு ஆசை மாதிரி. அப்படியெல்லாம் இல்ல. ஐ அம் ஒன் ஆஃப் த கேரக்டர். எனக்கு காமெடி தான் செட் ஆகும் இப்போதைக்கு. டப்பிங்லேயும் அதை தானே பண்ணுறோம். சீரியஸ் ரோல்ஸும் பேசுவோம். பட் சீரியஸ்ல பேசும்போதே எனக்கு காமெடி வந்துடும். அப்படியா? நான் ஒரே ஒரு டைலாக் சொல்றேன், சரியா? சின்னதா ஒரு டைலாக். அதை வந்து எங்களுக்கு ஒரு மாடுலேஷன்ஸ்ல லவ்வா பேசி காமிக்கணும். அதே டைலாக நீங்க கோபமா பேசினா எப்படி இருக்கும், வருத்தமா பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற. சரி ஈஸியாவே சொல்றேன், இருங்க. ஓகே, லைக் கேமரா தான் உங்களோட ஏதோ ஒரு காலத்துல இருந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், சரியா? அதான் சொல்றேன், ஏதோ ஒரு காலத்துல இருந்து. நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படிங்கறத இந்த மாடுலேஷன்ல நீங்க சொல்லணும். உங்க வாய்ஸே இருந்தாலும் தட்ஸ் ஃபைன். ஓகே, நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னதான்பா நினைச்சிட்டு இருக்கேன், இல்ல உன்னதான் லவ் பண்றேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு லவ் மூட்ல நீங்க சொல்லணும், சரியா? நான் அடுத்தடுத்த மூட்ஸ் அப்படியே நான் சொல்லுவேன், நீங்க சொல்லலாம். அப்படியே பண்ணணும். இல்ல உங்க நடிப்பு திறமையை நான் வரானே. நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் மூட் சார் ஃபர்ஸ்ட். இதுமா இப்ப இது லவ் மூட்ல இல்லையா? இல்ல, ஒரு ரொமான்டிக்கா ஒரு லவ். ரொமான்டிக்கா விட்டுட்டு போயிட்டு அவகிட்ட ரொமான்ஸ். ஸ்டில் அந்த ஃபீலிங் உங்களுக்கு. சரி ஓகே, நீ விட்டுட்டு போனாலும் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கோபம். நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். போடி எப்படி சார் இது மட்டும் கரெக்டா ஃப்ளோ? ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபன்னா நீங்க சொல்றீங்க. அது ஏன்னா யூ காட் அன் another pair அப்படிங்கறனால நீ போ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அந்த ஆட்டிடியூட்ல. நீ விட்டுட்டு போனாலும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை விட ஜம்முன்னு கும்முன்னு டாப்புன்னு டக்குன்னு கல்லரா பக்காவா செம்மையா எனக்குனே ஒருத்தி வந்துட்டா நீ எட்டா கேட்டுப்போ. ஐயோ, இதுதான் சார் வேற லெவல் உங்களோட வெர்ஷன். இதுதான் நாங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நான் வந்து உங்களை படங்கள் சம்மந்தமாக மட்டும் கேட்காம லைக் வாட் யூ டூயிங், நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டு அது சம்மந்தமாக ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் இதுவே ஷேர் பண்ணுங்கள். இல்லை சி, எனக்கு நீங்கள் எந்த இன்டர்வியூ கூப்பிட்டாலும் போகும்போது நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நார்மலாக நான் பேசுகிற மாதிரி
என் வாயிலேருந்து சில பல வார்த்தைகள் வந்துடக்கூடாது ஒரு ஃப்ளோவில், ஆண்டவா அதை மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்ணிக்க அப்படின்வேன். அண்ட் பேசி காட்ட சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுப்பேன். ஏன்னா ஒரு மிமிக்ரி பண்ணுறவங்க அதுக்குன்னு ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் டு ஆல்சோ டூ மிமிக். ஆனால் அது என்னன்னா அந்த மாதிரி பேச முயற்சி பண்ணுறது. மிமிக்ரி பண்ணவங்களுக்கு அந்த ஒரு 10 டோன் 20 டோன் 30 டோன் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கும், பேசி கட்டுவாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்டே அந்த மூடில் இருந்து அந்த ஃபீல்டில் பேசினாங்க, அதை கொண்டு வந்து இங்கே நீ பேசினா அது வராது. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம்னு நினைப்பேன். நல்ல வேலை அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணல. சச்சின் தெண்டுல்கரை இன்டர்வியூ எடுக்கும் போது ஆடி காட்டுங்க எவனாவது கேட்பானா? மாட்டாங்க. என்னடா டப்பிங் ஆர்டிஸ்ட்டை மட்டும் பேசி காட்டுங்கிறது. ஸோ அது ஒன்று. பட் ஓகே, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும்னு போல. ஸோ எப்பவுமே வந்து எதுக்குமே வந்து நம்ம கவலைப்படுறதுனால பிரச்சனை தீராது. லைக் ஒரு படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பேன், நான் தான் எழுதினேன், பட் வேறு கேரக்டர் பேசுனது. கவலைப்படுறதுனால கருவாடு கடலுக்கு போய் வாழ போகிறது இல்லை. ஷுவர், கண்டிப்பா. ஸோ அதே நீ கவலைப்பட்டு நீ உன்னையும் வருத்திக்கிட்டு உன்னை சுற்றி நீ கஷ்டப்படுறேன்னு உண்மையிலேயே உனக்காக நினைக்கிற ஒருத்தர் இருப்பான், அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அது வேணாம். அண்ட் ஒன்னே ஒன்று தான், லைக் நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். ஸோ யார் என்று கேட்பார்கள், யாருக்கும் சொல்லாதே. முடியாது என்பார்கள், முயலாமல் இருக்காதே. தோல்வி என்பார்கள், ஒருபோதும் நம்பாதே. நீ உண்டு, உன் கனவு உண்டு, நம்பிக்கை உன்னோடு உண்டு என்றாலே உலகத்தில் இடம் உண்டு, வாடா அப்படின்ட்டு விட்டே. சூப்பர் சூப்பர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் செஷன். உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ் வாட் எவர் யூ டூ, வெதர் இட்ஸ் ஆக்டிங் ஆர் டப்பிங், வேற என்ன சார், டைரக்ஷன் எல்லாத்துமே அதே மாதிரி உங்க ப்ராஜெக்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும், உங்க இன்டர்வியூஸ் எல்லாமே இதாகட்டும், நீங்கள் நினைப்பது இந்த மீடியாவில் நடக்கட்டும். என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.